வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியாவில் ஒவ்வொரு நாளும் 850 டிக்டாக் வீடியோக்கள் அகற்றப்படுகின்றன. மலேசியாவில் பிறரை பகடிவதை செய்தல், அவதூறு விளைவித்தல், அவமதித்தல் போன்ற உள்ளடக்கங்களை கொண்ட சராசரி 850 டிக்டாக் வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் அகற்றப்பட்டு வருகின்றன. மலேசியாவில் இதுபோன்ற உள்ளடக்கங்களை கொண்ட டிக்டாக் வீடியோக்களில் இந்த ஆண்டில் முதல் 3 மாதங்களில் 78,000 டிக்டாக் வீடியோக்கள் அகற்றப்பட்டுள்ளதாக சமூக ஊடக நிறுவனங்கள் வழங்கிய தரவுகள் காட்டுகின்றன. பிறரை இம்சைப்படுத்தக்கூடிய அல்லது நிந்திக்கும் தன்மையிலான டிக்டாக் வீடியோக்களை அகற்றுவதற்கு இன்னும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மனநல நிபுணர்கள் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளனர். குறிப்பாக சமூக ஊடகங்களில் பெரும் செல்வாக்கு பெற்று இருந்த ராஜேஸ்வரி என்ற ஈஷாவின் மரணத்திற்கு பிறகு சைபபுலி எனும் இணைய பகடிவதை சம்பவங்கள் மலேசியர்கள் மத்தியில் பெரும் கவன ஈர்ப்பாக மாறியுள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர். பகடிவதை தன்மையில் வெளியிடப்படும் டிக்டாக் வீடியோக்களை முழு வீச்சில் அகற்றும் அதே வேளையில் சமூக வலைதள பயனர்களை பாதுகாப்பதற்கு போலி கணக்கில் வலம் வருகின்றவர்களின் கணக்குகளை முடக்கவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். தவிர ஆன்லைனில் வலம் வருகின்றவர்கள் தங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வரும்போது மனநல ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது போன்ற விழிப்புணர்வுகள் அதிகளவில் போதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மன அழுத்தத்திற்கு ஆளானதாக கூறப்படும் மாணவி ஒருவர் தனது உடலை காயப்படுத்திக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடப் போவதாக மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து ஸ்லாங்கூர் பண்டாபரு பாங்கியில் ஓர் இடைநிலை பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 1:33 மணியளவில் பள்ளி வளாகத்தில் நிகழ்ந்துள்ளது என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். பள்ளி வளாகத்தில் கத்தியுடன் காணப்பட்ட 14 வயது மாணவி கையை கீறிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து அந்த மாணவியை சாந்தப்படுத்தும் முயற்சியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் காரணமாக அந்த மாணவி தன்னை காயப்படுத்திக் கொள்ளும் முயற்சியை கைவிட்டதாக ஏசிபி நஸ்ரோன் குறிப்பிட்டார். பின்னர் மாணவியின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு அந்த மாணவியை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டனர். பள்ளியின் கட்டொழுங்கு பிரச்சினை எதனையும் கொண்டிருக்காத தங்கள் மகளிடம் எந்தவொரு மாறுதலையும் பார்க்க முடியவில்லை என்று அந்த மாணவியின் பெற்றோர் வாக்குமூலம் அளித்து இருப்பதாக ஏசிபி நஸ்ரோன் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமதுவின் 2 புதல்வர்களும் தங்கள் சொத்து விவரங்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அறிவிப்பதற்கு 1 மாத கால அவகாசம் கடைசி முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவே அவர்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள கடைசி கால அவகாசமாகும். அடுத்த செப்டம்பர் மாதம் அவ்விருவரும் தங்கள் சொத்து விவரங்களை SPRM-இடம் அறிவிக்க வேண்டும் என்று அதன் தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். மிர்சான் மகாதிருக்கும் மொக்சானி மகாதிருக்கும் ஆக கடைசியாக வழங்கப்பட்டுள்ள இந்த 1 மாத கால அவகாசத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் சொத்து விவரங்களை SPRM-இடம் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறுவார்களேயானால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அசம்பாக்கி குறிப்பிட்டார். கடந்த 1981 ஆண்டு நாட்டின் 4வது பிரதமராக தமது தந்தையார் துன் மகாதிர் பொறுப்பேற்ற காலம் முதல் இன்று வரை மிர்சான் மகாதிரும் மொக்சானி மகாதிரும் தங்கள் சொத்து விவரங்களை SPRM-இடம் அறிவிக்க வேண்டும் என்று அந்த ஆணையம் கடந்த ஜனவரி உத்தரவிட்டு இருந்தது. மகளிர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டிகளில் பயணம் செய்கின்ற ஆண்களுக்கு விதிக்கப்படவிருக்கும் அபராதம் மற்றும் தண்டனை குறித்து தற்போது போக்குவரத்து அமைச்சு வரைந்து வருவதாக அதன் அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். தற்போது இதற்காக பிரத்யேகமான சட்டங்கள் ஏதும் இல்லை, எனவே புதிய சட்டம் வரையப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மகளிர்களுக்கான ஒதுக்கப்பட்ட ரயில் பெட்டிகளில் ஆண்கள் பயணம் செய்யும் சம்பவம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. விதிமுறைகளை பொருட்படுத்தாமல் ஆணவத்துடன் செயல்பட்டு வரும் இத்தகைய நபர்களை தண்டிப்பதற்கு தண்டனை முறை அவசியமாகிறது என்று ஆண்டனி லாக் தெரிவித்தார். இன்று புத்ராஜயாவில் போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஆண்டனி லாக் மேற்கண்டவாறு கூறினார்.
கோலாலம்பூர் மாநகரில் விபச்சார கூடங்கள் மற்றும் சட்டவிரோத வணிக தலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாமல் அவற்றுக்கு பாதுகாப்பு அளித்து லஞ்சம் பெற்று வந்ததாக கூறப்படும் மாநகர் மன்றத்தின் துணை இயக்குநர் மற்றும் 5 அமலாக்க அதிகாரிகள் நாளை வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கின்றனர். விபச்சார கூடங்கள் நடத்துனர்களிடமிருந்து லஞ்சம் பெற்று வந்ததாக துணை இயக்குநரும் அவருக்கு கீழ் உள்ள அமலாக்க அதிகாரி ஒருவரும் ஷாலாம் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவர். அதேவேளையில் லைசன்ஸின்றி நடத்தப்பட்டு வந்த வணிக தலங்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் இதர 4 அமலாக்க அதிகாரிகள் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கின்றனர். 1,30,000 வெள்ளி வரை லஞ்சம் பெற்று வந்ததாக துணை இயக்குநர் மீது 3 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருக்கின்றன. அவரின் கீழ் உள்ள ஒரு அமலாக்க அதிகாரி விபச்சார கூடங்களில் லஞ்சம் பெற்று வந்ததாக குற்றஞ்சாட்டப்படுவார் என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. 15 வயதுடையவர்கள் பயணம் செய்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் பாதையை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்த மண்வாரி இயந்திரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர், 4 படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் இன்று புதன்கிழமை அதிகாலை 1:45 மணியளவில் பொட்டிக்சன் கம்போங்கலாம் தேசிய தொடக்கப் பள்ளியின் முன்புறம் சாலை சமிச்சை விளக்கு பகுதி அருகில் நிகழ்ந்தது. காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 24 வயது இளைஞரும் 19 வயது கல்லூரி மாணவியும் உயிரிழந்த வேளையில் 18, 19 வயதுடைய 2 கல்லூரி மாணவிகள் மற்றும் 17 வயது இளைஞர், 16 வயது மாணவர் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். அந்த நால்வரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பொட்டிக்சன் மாவட்ட தீயணைப்பு மீட்புப் படை கமாண்டர் முகமது கலீத் டோலா தெரிவித்தார். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கை அதிகாலை 2:25 மணியளவில் முடிவுற்றதாக அவர் குறிப்பிட்டார். 13 வயது சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 27 வயது பாதிரியார் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பூச்சோங்கில் உள்ள ஓர் உணவகத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட அந்த பாதிரியார் விசாரணைக்கு ஏதுவாக தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லான் முகமது தெரிவித்தார். பூச்சோங் பண்டாபாரு பூச்சோங்கில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பணிபுரிந்து வந்த பாதிரியார் கடந்த ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் தனது படுக்கை அறையில் தம்மை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக அந்த 13 வயது சிறுவன் கடந்த திங்கட்கிழமை போலீசில் புகார் செய்து இருப்பதாக அஸ்லான் குறிப்பிட்டார். அந்த இளம் பாதிரியார் 2017 ஆண்டு சிறார் பாலியல் சட்டத்தின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அஸ்லான் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.